ஒரு வழியாக நம்மளோட இந்த சில்வர் பட்டனை மாட்டியாச்சு. அதை மாட்டாமலே ரொம்ப நாள் இருந்தோம், நம்மளும் அதை கீழேயே வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அதை மாட்டினதுக்கு பிறகு இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து டைம் கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லராகவே போயிட்டுருக்கு அப்படின்னதுலேருந்து இப்போ வந்து வேறு மாதிரி கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா இந்த கதையோட பேர் என்ன, சிறகடிக்க ஆசை, பறக்கிறதுக்கு ஆசைப்படுற பறவை அப்படிங்கிற மாதிரி வந்து அத்தனை பேர்த்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து மீனா என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆன்லைன் டெலிவரியில் பூ கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். இதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணலாம், நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம மற்றவங்களையும் சேர்த்து விட்டுலாம், அதில் பெருசாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு வந்து முத்து மீனா ஸ்ருதியோட ஐடியாவை கேட்குறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப் டெவலப்பர் இருக்காங்க, நான் சொல்லி ஆப் ரெடி பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயா அங்கே வந்துடுறாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இதான் விஷயம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா ஸ்ருதி கிட்டக்க எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் அவங்களுக்கு தான் ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா அவங்களுக்கு தான் அதான் புரியாது அப்படின்னா நான் புரிய வச்சுக்கிறேன், நான் சொல்லி தந்துக்கிறேங்கிறாங்க அவங்க. அதை மீனாவை பார்த்து வந்து எல்லாம் நிறைய தேவையில்லாத வேலையை இழுத்து போட்டால் அப்புறம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டுரும், காஃபி போடு அப்படிங்கிறாங்க. அந்த அதிகாரத்துக்கே திமிரா ஏதாச்சும் திருப்பி மீனா பேசினா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது, ஆனால் அவங்க பேசவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் டோர் மேட் மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஸோ இது நடக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ருதி கிட்டக்க எப்படியாச்சும் மனசை மாற்றணுங்கிறதுக்காக ரவியை வந்து உன் ஹோட்டலில் சேர்த்துக்கோயேம்மா, அவனை வந்து வர சொல்லலாமான்னா அவன் தான் வரமாட்டானே ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சரி நம்ம மாற்றி பேசினா அவள் கரெக்டாக பேசுவா அப்படின்ட்டு கரெக்டு தான்மா நீயே பார்த்துக்கலாம், நம்ம ஒரு பொண்ணால் முடியாத ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா கரெக்டு தான் ஆண்டி அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸ்ருதி. என்னடா எப்படி பேசினாலும் மடங்க மாட்டேங்குது இந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரவி வந்தோன்னா ரவியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. ரவி கிட்டக்க ரவி என்ன ரவி எதுக்கு போகாமல் இருக்காங்க, போயேன் அப்படின்னா அவங்க அப்பா மாதிரி ஒரு முத்து மாதிரி பிழைக்க தெரியாமல் இருக்காதுன்னா அதை பாருங்கள், எனக்கு என் சொந்த காசை போட்டு ஆரம்பிக்கணும், என் மாமனார் காசில் ஆரம்பிக்க விருப்பம் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த படிப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல இவங்க இதுக்கு கடுப்படிக்கிறாங்க, என்னடா இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போகும்பொழுதே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு இன்ஜின் டிரைவரை கட்டிட்டதால் நான் என்ன சுகத்தை கண்டேன் சந்தோஷத்தை கண்டேன் அப்படியே தான் என் வாழ்க்கை போச்சுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை உள்ளே வந்துடுறாரு. அவர் இப்போ உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சு, இன்ஜின் டிரைவர் தான் வேணாம்னா வந்து பொண்ணு பார்க்க வரும்போதே வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல, தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன், உனக்கு வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கேன், உனக்கு இப்போ ட்ரெஸ் இருக்குது, சாப்பாடு இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்குலாம் ஒரு வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, அப்புறம் என்ன உனக்கு குறையா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே திருதுன்னு முடிக்கிறாங்க இப்போ இவங்க விஜயா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவி வந்து சரின்னு தூங்கலான்னு போனால் அங்கே ஸ்ருதி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு, நீ தான் எங்கள் அம்மாட்ட பேசுனியாங்கிறது. உடனே நான் ஏன் பேச போகிறேன்னு இவங்க சொல்ல எல்லாத்தையும் நீ ஏன் அசியூம் பண்ணிக்காதுன்னு இவங்க சொன்ன உடனே நீயும் தான் அசியூம் பண்ணிக்கிற, நீத்துக்கிட்ட என்ன பேசினாங்க தெரியுமா அவங்க அம்மா அப்பா அப்படின்னு வந்து கேட்க உடனே அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு இவங்க கடுப்படிக்கிறாங்க. மாற்றி சண்டை போட்டுக்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து இந்த ஜெண்டர் நாம்ஸ்னு சொல்லுவாங்க, ஆண்னா இப்படி தான் இருக்கணும், பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து உலகம் ஒரு நியதி வச்சிருக்கு, தேவையில்லாத நியதியெல்லாம் நிறைய இருக்கும். அந்த நியதியை உடைக்கிறது யாருன்னு பார்த்தா ரவிஸ்ரீயாக தான் இருப்பாங்க, இந்த கப்பல் எல்லா கப்பல்லையும் சேர்த்து பார்த்தா. ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கடுப்பாகி ஒன்று உட்காந்தோன்னே என் பக்கத்தை உட்காரக்கூடாது, என் பக்கத்தை தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே ஒரு பாயை விரிச்சு கீழே போட்டு அது எனக்காக விரிக்கல உனக்காக விரிச்சேன்னு இப்படி குண்டு கட்டாக தூக்கி அவங்களை கீழே போட்டுறாரு. முதல் நாள் நான் கீழே போடுது, அடுத்த நாள் நீ கீழே போடு, ஈக்குவாலிட்டி அப்படின்னு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவர். ஸோ இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இப்போ முத்து மீனா எப்படி ஆப்லாம் வந்தால் எப்படி இருக்கும் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்க, அண்ணாமலை அதை பாராட்டிகிட்டு இருக்க, அது எப்பவும் போல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வராரு உள்ளார. இதெல்லாம் அப்படின்னா அவன் பிஸ்னஸ் தான் அவனுக்கு பெருசுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு விஜயா என்ன சொல்கிறாங்க, அவளாச்சும் ஏதாச்சும் முயற்சி பண்ணுறா, ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிட்டே இருக்கா, ஒன்றுமே உருப்படாதவன் நினச்சேன் நான், அவளே ஏதோ பண்ணுறா, ஆனால் பெரிய ஆள் நினச்சி கூட கூட்டம் தந்தேன் மலேசியாக்காரியை பொய்காரி எதையுமே பண்ணலை அப்படின்னு உடனே டக்குன்னு ரோகிணி கடுப்பாயிட்டாங்க. நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், உங்கள் பிள்ளையோட வாழ்க்கைக்கு நான் எவ்வளோ மாற்றிருக்கேன் தெரியுமா அப்படின்னா என்ன ஷோரூம் நீ வச்சு கொடுத்தாங்கிறியா, நான் உங்கள் அப்பா காசை வச்சு கொடுத்த, இவருக்கு அப்பா காசை தான் நான் வாங்கி வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஆண்டி நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க ஆண்டி அப்படின்னா அப்படின்னு இவங்க இன்னும் அதோட ஓவராக பேசுகிறாங்க. இவளே ஒரு பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்தவ அப்படி இப்படின்னு பேசிட்டு என் பிள்ளைக்கு நீ தான் வந்து ஏதாவது பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு உடனே கடுப்பாயிட்டாங்க ரோஹிணி. எல்லாரும் போனோடனே மனோஜை பார்த்து என்ன உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா நீ ஏதாவது சாதிச்சா எங்கள் அம்மா அப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இவங்க இப்போ சிறகடிக்க ஆசைப்பட்டு என்ன செய்ய போகிறாங்க, குறுக்குவழியில் போக போகிறாங்களா இல்லை நேர்வழியிலே பெருசாக போகிறாங்களாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே வந்து இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.